بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, தந்தையர்களே, இன்றைய பாட தலைப்பாக அல் அப்து இதா உதிய ஃபி கப்ரிஹி, ஒரு அடியான் கபரிலே வைக்கப்பட்டதும் அடக்கம் செய்துவிட்டால், ஒரு அடியான் கபரிலே அடக்கம் செய்துவிட்ட பிறகு மனிதர்கள் திரும்பிச் செல்கின்ற செருப்போசையின் சத்தத்தை அந்த மையத் செவியேற்கின்றதா, செவி உருகின்றதா என்ற கேள்விக்கு பதிலாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். இதா அல் அப்து இதா உதிய ஃபி கப்ரிஹி, ஓர் அடியானது உடலை கபரில் அடக்கம் செய்துவிட்டு அவனது தோழர்கள் திரும்பும் போது அடக்கம் செய்துவிட்டு தோழர்கள் திரும்பும் போது அவர்களின் செருப்பின் ஓசையை மையத் செவியேற்கும். அதற்குள் 2 மலக்குகள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து விசாரணை ஆரம்பிப்பார்கள். நாம் இங்கு சொல்ல வருவது, அந்த தோழர்களின் செருப்பின் ஓசையை மையத்து செவியேற்கின்றது. அந்நேரத்திலே 2 மலக்குகள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து மா குந்த தகூலு ஃபி ஹாதா ரஜுல் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது என்னும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என கேட்பர். அதற்கு அவன், இவர் அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதருமாவார் என நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறுவான். அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்று அந்த மனிதன் பதிலளிப்பான். பிறகு, நீ கெட்டவனாக இருந்திருந்தால் நரகத்தில் உனக்கு கிடைக்கவிருந்த தங்குமிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தி உள்ளான் என்று அவனிடம் கூறப்பட்டதும் அவன் அவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் காண்பான். நிராகரிப்பவனாக, நயவஞ்சகனாக, காஃபிராக, முனாஃபிக்காகவோ இருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும் அவன் பதில் சொல்வான், எனக்கு தெரியாது, லா அத்ரி, எனக்கு தெரியாது, அகூலு மா யகூலு நாஸ், மக்கள் சொல்வதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பான். அப்போது அவனிடம், நீயாக எதையும் அறிந்ததுமில்லை, லா தரைத்த, நீனாக எதையும் அறிந்ததுமில்லை, ஒலா தலைத்த, குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லை, லா தரைத்த ஒலா தலைத்த என்று சொல்லப்பட்டு பிறகு இரும்பாலான சுத்தியலால் லரபஹு ضربة من حديد يضرب بمطرقة من حديد ضربة بين وثنيه, பிறகு இரும்பாலான சுத்தியலால் அவனது 2 காதுகளுக்கும் இடையே பிடரியில் ஓர் அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்கள், ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் செவியேற்கும் அளவுக்கு அவன் கத்துவான் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
புகாரிலே 1338வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்களும் ஜின்களும் தவிர மற்றவைகள் எல்லாம் அதை செய்வெடுக்கின்றன. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகளாரை நாம் தெரிந்து, நபிகளாருடைய சுன்னாக்களை படித்து, குர்ஆனை ஓதி விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் நரக கபரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.